இந்தியாவின் மும்பையில் இடியுடன் கூடிய மழையின் போது ஒலிம்பிக் நீச்சல் குளத்தை விட பெரிய விளம்பர பலகை ஒன்று வீழ்ந்ததில் குறைந்தது 14 பேர் உயிரிழந்தனர். 75 பேர் வரை காயமடைந்துள்ளனர். அத்துடன் ஈடுபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கலாம் என்ற அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த விளம்பர பலகையை காட்சிப்படுத்துவதற்கு மும்பை நகராட்சி அமைப்பிடம் விளம்பர நிறுவனம் அனுமதி பெற்றிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100 அடி உயரம் கொண்ட இந்த விளம்பர பலகை 1338 சதுர மீட்டர் அளவை கொண்டிருந்தது. இந்திய மக்களவைத் தேர்தலில் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் 3 கட்ட தேர்தல்கள் இடம்பெறவிருக்கின்றன. இதற்கான பிரசாரங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வாரணாசி ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. பிரதமரின் வேட்புமனுவை 4 பேர் முன்மொழிந்து கையெழுத்திட்டார்கள். இதன்போது மத்திய அமைச்சர்கள் பலரும் உடனிருந்தனர். தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய அரசு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கையில் தனிநாடு கேட்டு ஆயுத போராட்டம் நடத்தி வந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் 1991 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதன் பின்னரே இந்தியாவில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2009 இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை இந்தியா தொடர்ந்து வருகிறது. இதன் ஒரு நடவடிக்கையாக விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய அரசு இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதற்கான காரணமாக வெளிநாடுகளில் வாழும் விடுதலை புலிகள் இயக்க ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு எதிராக பிரசாரம் செய்து வருவதாக மத்திய அரசு குற்றம் சுமத்தியிருக்கிறது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இன்று பல்வேறு மருத்துவமனைகளுக்கு குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னஞ்சல் மூலமாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே இந்திரா காந்தி சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னர் இவ்வாறான குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் கடந்த வாரத்தில் முன்னணி பாடசாலைகள் குண்டு அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.